இப்படி கவனம் இல்லாம ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது தப்பு கார்த்தி. இருந்தாலும் உன்னை நான் மன்னிச்சிடுறேன். நாளைக்கு வேற ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தர்றேன்னு மனைவி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு கண்ணன். மனைவி இப்படி சொல்றது இது முதல் தடவை இல்ல. சில வருஷங்களாவே அவ கார்த்திக் கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறா. ஒரு தடவை கார்த்திக் கணக்கு பாடத்துல தோல்வி அடைஞ்சப்ப கூட இப்படிதான் அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட மன்னிக்கிறதா சொன்னான். படிக்காம விளையாடிட்டு வந்தாலோ வீட்டு பொருள்களை கை தவறி உடைச்சாலோ இப்படிதான். முதல்ல அவன் செய்யறது தவறுன்னு கண்டிச்சிட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சு விட்டுறதா சொல்லி விட்டுருவா. அவர் தான் மனைவி கிட்ட கார்த்திக் செய்யற தப்புகளை எப்படியும் மன்னிக்க தான் போற, அப்புறம் எதுக்கு அவன் கிட்ட அது தப்புன்னு சொல்லி தேவையில்லாம குற்ற உணர்ச்சியை தூண்டி விடுறேன்னு தனியா அழைச்சு கேட்டார். கார்த்திக் இப்ப டீனேஜ்ல இருக்கான். இனி மேற்படிப்பு வேலைன்னு வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திக்க போறான், எத்தனையோ சூழல்களை எதிர்கொள்ளணும். அவன் செய்யற தப்புகளை தப்புன்னு நாம தான் சுட்டி காட்டணும். அப்பதான் அதை செய்யாம கவனமா இருப்பான். நாம அவனை மன்னிக்கிறோங்கிறது அவனுக்கு தெரிஞ்சாதான் மத்தவங்க தெரியாம செய்யற தவறுகளை அவன் மன்னிப்பான். தவறு செய்யாம இருக்கிறவங்க மட்டும் இல்லங்க, தவறு செய்யறவங்களை மன்னிக்க தெரிஞ்சவங்க தான் மன ஆரோக்கியத்தோட வாழ முடியும்னு சொன்னான்.